அயன் திரைப்படத்துல நடிகர் சூர்யாவுக்கு டஃப் கொடுக்கற மாதிரி ரியல் லைஃப்ல ஒரு தங்க கடத்தல். குருவி திரைப்படத்துல விஜய் அவர்களுக்கு டஃப் கொடுக்கற மாதிரி நிஜ வாழ்க்கையில ஒரு பெண் குருவி. கிட்டத்தட்ட 14 கோடிக்கு மேல தங்கம் கடத்தி இன்னைக்கு இந்திய அளவுல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் திரைப்பட நடிகை. யார் இவங்க? எங்க எப்படி இவ்வளவு தங்கத்தை கடத்தினாங்க? எப்படி கைது செய்யப்பட்டாங்க? இவங்களை கைது பண்ண என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படின்றத முழுமையா இந்த பயோகிராஃபில பார்க்கலாம் வாங்க. நடிகை ரன்யா ராவ். இந்த பெயர் தான் இப்போ இன்டர்நெட்ல சென்சேஷனா இருக்கக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு சொல்லலாம். காரணம், தங்க கடத்தல்ல மாட்டப்பட்ட தமிழ் நடிகை அப்படின்னு தான் இவங்க ஊடகங்கள்ல வலம் வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரன்யா ராவோட சொந்த ஊர் பெங்களூர் அப்படின்னு சொல்லப்படுது. பெங்களூர்ல IPS ஆன ராமச்சந்திர ராவ் அவர்களோட மகள், அதாவது வளர்ப்பு மகள் அப்படின்னு தான் சொல்றாங்க. 33 வயசாகிற ரன்யா ராவ் கிட்டத்தட்ட 14.8 கிலோ இருக்கக்கூடிய தங்கத்தை கடத்திருக்காங்க. அதோட மதிப்பு 12.56 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இவ்வளவு தைரியமா இவங்க தங்கத்தை கடத்திட்டு வந்தாங்க? தங்கத்தை எந்த மாதிரியான நூதனமான முறையில இவங்க தங்கத்தை கடத்திருப்பாங்க அப்படின்ற பல கேள்விகளும் எழும்பிருக்கு. அதாவது நடிகை ரன்யா ராவ் அவர்கள் பாத்தீங்கன்னா பெங்களூர் விமான நிலையத்துல தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம சட்டுன்னு சத்தமே போடாம இவங்களை கைது பண்ணிருக்காங்க மத்திய புலனாய்வு வருவாய் அதிகாரிகள். அதாவது கடந்த சில தினங்களாவே நடிகை ரன்யா ராவ் அவர்கள மத்திய புலனாய்வு வருவாய் அதிகாரிகள் நோட்ட விட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க இந்த 2025ஆம் ஆண்டு தொடங்கி 2 மாதங்கள்ல 15 முறை வளைகுடா நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க பயணம் செய்யும் போதெல்லாம் ஒரே மாதிரியான ஆடைகள்ல தான் அணிவிச்சிருக்காங்க. இதுவே இவங்களுக்கு சந்தேகத்தை எழுப்பிருக்கு. இந்த ஒரு சந்தேகம் மத்திய புலனாய்வு வருவாய் அதிகாரிகளுக்கு ஒரு ஒளியை எழுப்பிருக்கு. என்னடா இவங்க அடிக்கடி துபாய் போன்ற நாடுகளுக்கு போயிட்டு வராங்க, அதுவும் இந்த 2 மாதத்துல அடிக்கடி பார்த்திருக்கோம், ஒவ்வொரு தடையும் இந்த ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்களே அப்படின்ற ஒரு சிந்தனை வருது. உடனே என்ன பண்றாங்க, இந்த முறை இவங்களை கண்டிப்பா விடக்கூடாது, ரிட்டர்ன் வரும்போது அதே ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா இவங்களை விசாரிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே காத்துட்டு இருந்திருக்காங்க ரன்யா ராவ் அவர்களுக்காக. அதே போல ரன்யா ராவ் விமான நிலையத்துக்கு வந்த உடனேயே மத்திய புலனாய்வு வருவாய் அதிகாரிகள் இவங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட்டா கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துலயும் ரொம்பவும் கேஷுவலா தான் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஹிந்தி திரைப்படத்துல வர மாதிரியே இவங்க நகை திருடுறதுக்கான எந்த ஒரு அலட்டலும் இல்லாம கேஷுவலா தான் இருந்திருக்காங்க. ஆனா உள்ள போய் ஆடைகளை களைங்க, நாங்க உங்களை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னு. உடனடியா நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா, எங்க அப்பா ஒரு DIG ஆபீசர், அவங்க ஒரு IPS ஆபீசர், நீங்க இப்படி பண்ணலாமா, இது பின்விளைவுகள் நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும், என்ன இப்படி பண்ணீங்கன்னா அப்படின்னு இவங்க கூச்சலிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்பவும் கேஷுவலா இவங்களை ஹேண்டில் பண்ணிருக்காங்க புலனாய்வு அதிகாரிகள் அப்படின்னே சொல்லலாம். இருக்கட்டுமா, நீங்களும் பொண்ணுதான் நானும் பொண்ணுதான், கேமரா கிடையாது, நீங்க ட்ரெஸ் கலட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவும் மெலிதா தன்னோட தொடைகள்ல தங்க பேப்பர்ஸ ஒட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தன்னோட 2 கால் தொடைகளுமே தங்கத்தை ஒட்டி இவங்க கடத்தி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இவங்க ஒரு பெல்ட் அணிவிச்சிருக்காங்க. அந்த பெல்ட் ட்ரெஸ்ஸுக்கு உள்ளார தெரியாத மாதிரி அணிவிச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் இந்த மாதிரியான தங்கங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முறைகள்ல தான் நடிகை ரன்யா ராவ் தங்கத்தை கடத்திருக்காங்க. உடனடியா அந்த இடத்திலேயே கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. சரி, தமிழ் நடிகை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரன்யா ராவ் அப்படி என்ன திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்படின்னா, சிவாஜி கணேசன் அவர்களோட பேரனும் நடிகர் பிரபு அவர்களோட மகனுமான விக்ரம் பிரபு அவர்களோட திரைப்படத்துல தான் நடிச்சிருப்பாங்க. வாகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரைப்படத்துல தான் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமும் பாத்தீங்க அப்படின்னா இந்திய எல்லையில நடக்கக்கூடிய ஒரு காதல் மற்றும் நாட்டுப்பற்று போன்ற மாதிரியான சில விஷயங்கள் கலந்த திரைப்படமா தான் இந்த திரைப்படம் இருக்கு. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஃபிளாப் அப்படின்னு சொல்லப்படுது. காஷ்மீர்ல படமாக்கப்பட்ட இந்த திரைப்படத்துல நிறைய தொல்லை பண்ணிருக்காங்களா ரன்யா ராவ் அவர்கள் இந்த டீம். அதனால இது இண்டஸ்ட்ரி முழுக்க பரவி இவங்களுக்கு தமிழ்ல வேற எந்த திரைப்படத்திலுமே நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் திரைப்படத்தோட முதலும் கடைசியுமா இவங்க நடிச்சது வாகா. அதன் பிறகு கன்னடத்துல 3 திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த கடத்தல் வழக்குல இவங்க சிக்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வெளியே தெரிய வந்தோடனே தன்னோட வளர்ப்பு தந்தையான ராமச்சந்திர ராவ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருப்பா அப்படின்னு நம்பிக்கை கிடையாது, எனக்கு வருத்தம் தான், அவ என்னோட வளர்ப்பு பொண்ணு தான், ஆனா ஒருவேளை அவ இப்படி பண்ணியிருந்தா கண்டிப்பா சட்டம் தன்னோட கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கூடவே
கூடவே அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ என் பொண்ணு என் வீட்டுக்கு வரது கிடையாது. ஏன்னா கடந்த 4 மாதங்களுக்கு முன்னாடி அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணத்துக்கு அப்புறமா எனக்கும் அவளுக்கும் எந்த உறவும் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே இவர் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அதிகாரிகளுக்கு இன்னும் சந்தேகம் வந்து, சரி இந்த ராமச்சந்திர ராவ் எப்படிப்பட்ட ஒரு ஆபீசர் அப்படின்னு மறுபடியும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவருமே சில வருடங்களுக்கு முன்னாடி கார்ல தங்க நகைகளை கடத்திட்டு வந்த ஒரு கேஸ்ல இவரோட பேர் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்போ வரைக்குமே அதிகாரப்பூர்வத்தனமா அவர் மேல எந்த நடவடிக்கைகள் எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ஒரு ரொம்ப பிராண்டடான காரையும் இவர் வாங்கினதாகவும், இவர் எப்படி இந்த கார் வாங்குவாரு அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பி விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த காரை மறுபடியும் ஷோரூம்லயே போய் விட்டுட்டதாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுது. இப்படி இருக்கிற நிலையில தான் ரன்யா ராவ் அவர்கள் இந்த தங்க கடத்தலுக்கு கைது செய்யப்படுறாங்க. அதை தொடர்ந்து ரன்யா ராவ் அவர்களோட வீட்லயும் அதிகாரிகள் போய் ஆய்வு செய்யறாங்க. வீட்டுல 2 கோடி மதிப்புள்ள பணமும் 2 கோடிக்கு மேல தங்கம் பறிமுதல் செய்யப்படுது அதிகாரிகள்னால. கிட்டத்தட்ட 17.29 கோடி மதிப்புள்ள தங்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 2 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. எப்படி இவங்களால இவ்ளோ தங்கத்தை ரொம்ப கேஷுவலா வந்து கடத்த முடிஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதிகாரிகளுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. தொடர்ந்து விசாரணை செய்ய செய்ய பல அதிர்ச்சிபூர்வமான தகவல்கள் வெளியாக இருக்கு. கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் 40 முறை இவங்க வளைகுடா நாடுகளுக்கு போய் வந்ததா சொல்லப்படுது. அதே போல இந்த 2 மாதத்துல 15 முறை இவங்க துபாய்க்கும் போயிட்டு வந்திருக்காங்க. இப்படிதான் தங்கத்தை கடத்திருக்காங்க. இந்த தங்கத்தை கடத்துறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இந்த குருவி படத்துல எப்படி குருவிகளுக்கு கமிஷன் கொடுக்கப்படுமோ அதே போல ஒரு முறை போயிட்டு வந்தா 50 லட்சம் போல கமிஷன், அதாவது 4% கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 4% 50 லட்சம் இந்த கமிஷனுக்காக ஆசைப்பட்டு இவங்க இந்த கடத்தல் செய்யப்பட்டதாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுது. படத்துல பல மாத கணக்கா நாட்கள் கணக்கா நடிச்சு சம்பாதிக்கிறத ஒரே ட்ரிப் துபாய் போயிட்டு வந்தா நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் வந்து திருடி மாட்டின முதல் நடிகை இவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பெங்களூர் விமானத்துல கிட்டத்தட்ட அதிகப்படியான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதும் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. 40 முறை வந்து இவங்க வெளிநாடுகள் பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த 2 மாதத்துல 15 முறை வந்து பயணம் செஞ்சிருக்காங்க. எப்படி திடீர்னு இன்னைக்கு வந்து பிடிச்சாங்க, அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து பிடிச்சாங்க, இவ்வளவு நாளா எப்படி தப்பிச்சாங்க இவங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் இவங்க விமான நிலையத்திலிருந்து வெளியே போகும்போது முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகள் வெளியேற அந்த என்ட்ரன்ஸ்ல தான் இவங்க எக்ஸிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முறையும் இவங்க வெளியேறும் போதுமே ஒரு அதிகாரி வந்து இவங்களை ரிசீவ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் கார்ல தான் அனுப்பி விட்டுருக்காங்க. அதனால யாருக்குமே எந்த சந்தேகமும் வரல அப்படின்னு சொல்லப்படுது. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் அப்படின்ற மாதிரி பல வருடங்களா தங்க கடத்தல ஈடுபட்டு இருந்த நடிகை ரன்யா ராவ் அவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அடுத்து வேற எந்த பிரபலத்தோட பயோகிராபி வேணும் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.